ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் என்னுடைய புது சைக்கிளை வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்கா ட்ரிப்லாம் போயிருந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவுமே நான் மேலே இங்கே இல்லை இங்கே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கேங்க. என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் போக போகிறேன். பர்சனலாக நான் விளாகிங் ஃபார்மேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் அந்த இடத்துல தான் என்னுடைய விளாக்ஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஃபர்ஸ்ட் விளாக் சைக்கிள் விளாகாக இருந்துச்சு. என்னுடைய இன்னொரு சேனலுக்கு உண்டான எடிட்டிங் ஒர்க் தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுவே 3 மணி வரைக்கும் போயிடுச்சு. நான் பண்ணணும்னு நினச்சேன், அந்த வேலையே மிஸ் ஆகிடுங்கிறதால நான் தூங்கவே இல்லை. தூங்காமல் இருக்கிறத க்ளோரிஃபை பண்ணலை. நீங்களாம் தூங்காமல் இருக்காதீங்க என்ன மாதிரி. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அவர் பொறுமையாக ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 5 மணி ஆகுது, சீக்கிரம் கிளம்பணும். காஃபி ரெடி, குடிச்சு கிளம்பவே 5:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கைஸ். இதான் இந்த இடம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை என்ன பர்சனல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு சில பேருக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்காக இந்த இடம் எங்கன்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக தாம்பரம் கிட்டே இருக்க பச்சைமலைங்கிற ஒரு இடம். ஒரு சின்ன ட்ரெக்கிங் மவுண்டைன் மாதிரி. இப்போ நான் படிக்கட்டு இருக்க ஸ்பாட்டில் ஏறிக்கிட்டு இருக்கேன், ட்ரெக்கிங் மாதிரி. இதை தாண்டி ஆப்போசிட் சைடில் ஒரு காட்டு வழி பாதை மாதிரி போகும். அந்த பாதை வழியாக இறங்கி போனீங்கன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போவீங்க நீங்கள். ஸோ எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அனுபவித்த ஃபேஸ் ரொம்ப டிப்ரெசிவான ஒரு ஃபேஸு. ஸோ அந்த டைம் தான் என் அப்பாவுமே பாஸ் அவுட் ஆனார். எல்லாமே அட் அ டைம் வந்ததால் என்னால் அந்த பேர்ன் அவுட் ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப வெயிட் போட்டு ஒரு மாதிரி டிப்ரெசிவ் ஃபேஸில் ஆகி என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மலை கண்ணுக்கு பட்டுச்சு. என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ரெகுலராக 5 மணிக்கு வெயில் வரத்துக்கு முன்னாடியே நான் இந்த மலை மேலே ஏறுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டியாவது ஏறி இறங்கிடுவேன். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மவுண்டைன் அதனால் நான் ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு விஷயமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இதை தாண்டி இன்னொரு செம்ம இடமும் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நான் அடுத்த வ்ளாகில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். டெய்லி மார்னிங் நான் பார்த்துட்ருப்பேன். ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கும். ஃபுட் ஸ்டெப்ஸ் பேசேஜ்லேயே மேலே ஏறி போகலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி காட்டு வழி பாதை மாதிரியான ஸ்டெப்ஸ்லேயுமே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் காட்டு வழியாக இங்கேருந்து மாறணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த வழி யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஏறினீங்கன்னா இந்த மலையுடைய டாப் படிக்கட்டில் கனெக்ட் ஆகும். ஸ்டெப்ஸ்லேருந்து தாண்டி இந்த வழியாக போய்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது தான் நான் மயில் பார்த்தேன். அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே பறந்து என் கண்ணு முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நடந்துட்டு பறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி தான் இந்த மவுண்டைன் எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு புரிஞ்சுது. ஸோ முருகரை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த மவுண்டனுக்கு வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மலை எந்தளவுக்கு சேஃப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த மலையை கேஷுவலாக ஒரு 5-10 வாட்டியாவது ஏறி இறங்கியிருப்பாங்க. இங்கே கோயில் இருக்கிறதால நான் செருப்பை கழட்டி விட்டுட்டேன். படிக்கட்டு வரைக்கும் நீங்கள் செருப்பை கழட்டி விடாமல் வரலாம். அதுக்கு மேலே அப்புறமாட்டி அஃப்கோர்ஸ் கோயிலுங்கிறதால நீங்கள் செருப்பை கழட்டி தான் ஆகணும். எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஏன்னா ஒரு டைம்லலாம் நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த மலையை ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே ஏறி இறங்குவேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 to 3 months நான் கேப் விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக புஷ்ஷுன்னு போயிடுச்சு. தெரியுதா சன்ரைஸு? ஸோ இதுக்காக தான் நான் எப்போவுமே இங்கே வருவேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பேசேஜ் வழியாக கிளைம் பண்ணிவிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே மவுண்டைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலாக அங்கே ஒரு பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையில் ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமிலாம் பார்த்து முடிஞ்சிட்டு இதுக்கு அப்படியே பேரலாக ஒரு வழி ஒன்று இருக்கும், காட்டு வழி பாதை. அது வழியாக அப்படி இறங்கி போயிடுவேன். இது காளி கோயில். இந்த மலையிலேயே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த சிவன் கோயில் போய் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி வீட்டுக்கு போவேன். இந்த மலை ஃபுல்லாகவே பறவைங்க தான். சவுண்டே சும்மா பிளிஸ்ஸாக இருக்கும். இந்த மலை மேலே இருக்க அம்மன் பேர் காமந்திகாதேவி.
இவங்க வந்து சிவனுடைய பார்வதி ரூபம் மாதிரி தான். என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான சோகமான ஃபேஸை இந்த இடம் வந்து பார்த்துருக்கு. அதுலேருந்து என்னை வெளியவும் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நல்ல விஷயம் என் லைஃப்பில் நடந்தாலுமே வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாக தான் நான் உட்காந்துட்டு தான் போவேன். இந்த இடத்துக்கு நான் வந்தாகணுங்கிற ஒரு நோக்கத்தால் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ அந்த கோயிலுக்கு நான் வந்துடுவேன். ஸோ அந்த கோயிலுக்கு வந்த மாதிரியும் ஆகிடுச்சு, அட் த சேம் டைம் வந்து இந்த இடத்த நான் விசிட் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு. என் லைஃப்பில் இதுக்கு மேலே நான் எந்த உயரத்துக்கு போயிருந்தாலுமே சரி, இந்த இடத்துக்கு நான் எப்போவுமே வரணுங்கிறதுல வந்து நான் வந்து ரொம்ப குறியாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, காட்டு வழி பாதை வழியாக இறங்கி போனால் ஒரு சிவன் கோயில் வரும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம பேக் அடிச்சிருவோம். படிக்கட்டு இல்லாமல் காட்டு வழி பாதை மாதிரி ஒன்று போகும்னு சொன்னேன் இல்லையா, அது வழியாக தான் இப்போ இறங்குறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மெயினாக இந்த பக்கம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா முள் தான். பட் எங்கே பார்த்தாலும் முள்ளாக இருக்குது. மலை ஏறுறத விட இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஷூஸ் போடாமல் செருப்பு போட்டுட்டு வந்திருக்கேன் நான் இன்றைக்கி. என்ன ஒரு முட்டாள்தனம் பார்த்தீங்கள்ல, செருப்பு போட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ செருப்பு போட்டு இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கி ஆகணும். வளைக்கி விட்டுச்சுன்னா மண்டை செதறிடும். த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதில்ல போல் இந்த பேசேஜை. இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பறவைங்கெல்லாம் கத்துது மனுஷன் வந்தோடனே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நினச்ச இடத்துக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு பேசேஜ் போகும் அண்ட் இப்படி ஒரு பேசேஜ் போகும். இது வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த வழியாக போகணும். கொஞ்சம் டைமிங் பார்த்து வாங்க. ஏன்னா வந்து இருட்டு டைம்லலாம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. ஒரு வழியாக சிவன் கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அப்பா வந்துட்டோம். ஸோ இந்த பேசேஜ் வழியாக தான் நம்ம வந்துடுவோம். இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு வந்து இப்போ பர்மிஷன் போட்டிருக்காங்க போல். மேலே வந்து வீடியோ எடுக்கிறத வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து வீடியோ எடுத்து அதை அப்லோடும் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களுக்கு நான் என்னால் வந்து கோயில் காட்ட முடியல. பட் ஆனால் நான் எடுத்த ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு சில ஃபுட்டேஜை ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் கோயில். ட்ரெக்கிங் ரூட் வழியாக மேலே வந்தேன் இல்லையா, அந்த ட்ரெக்கிங் ரூட் வழியாக வராமல் அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுடைய ஓப்பனிங்கே அங்கே இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே நீங்கள் மலைக்கு ஏறி இந்த சாமி பார்க்க வரலாம். அதாவது கோயிலுக்கு வரதா இருந்தால் அப்படி வரலாம். கோயிலுக்கு வராமல் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா வந்து நான் வந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரெக்கிங் பேசேஜ் வழியாக ஏறிட்டு நான் காமிச்ச அந்த பேசேஜ் வழியாக இறங்கி வந்து இந்த பேசேஜ் வழியாக நீங்கள் வெளியே போகலாம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் நல்லா வெளிச்சம் இருக்கும்போது வாங்க. ஈவினிங் டைமில் வந்து அந்த பேசேஜை ட்ரை பண்ணாதீங்க. இது என்னமே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான். ஸோ பச்சைமலையை வந்து நான் சுற்றி காமிச்சிட்டேன். இந்த இடத்துக்கு உண்டான லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணுறேன். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்காங்க. இதுக்கப்புறமாட்டி வந்து நான் என்னுடைய லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு இடத்த பற்றி நான் காமிக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.